வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற லிங்க்ஸை உங்களால் எப்படி கிளிக்கபிள் லிங்க்ஸாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து கிளிக்கபிள் லிங்க்ஸ் தான் போடுற மாட்டேன், அது கிளிக்கபிள் லிங்காக மாற மாட்டேங்குது. அதனால் நான் உங்களுக்கு என்னோடய லிங்க்ஸை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போது நான் என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போது யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டு இப்போ நான் இங்கே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இந்த கிளியோ வெர்ஷன் 4.4 இதை வந்து நல்ல மக்களே இன்னைக்கு அந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லிங்கை வந்து இந்த கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒரு நியூவாக ஓப்பன் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த லிங்கை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மோடோட லிங்கை நான் எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் அதை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இதை தொட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். பட் எதையுமே நீங்கள் காப்பி பண்ண வேணாம். இந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது காப்பி பண்ணதுக்கப்புறமா உங்களோட GTA San Andreas மெயின் ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஓகே, இப்போது வந்தாச்சு. இப்போது உங்களுக்கு மோட் லோடர் அப்படின்னு ஒரு புது ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கும். இங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் இப்போது ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த 3 ஃபைல்ஸுமே இருந்தால் மட்டும்தான் இந்த மோட் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேமோட ரிவ்யூவை பார்க்கலாம். நருட்டோ மோட் நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ கேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஒரு வேளை நீங்கள் நியூ கேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. கட்சீனெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஜேஸ் நருட்டோவாக மாறி இருக்க மாட்டான். இப்போ இவனை எப்படி நருட்டோவை மாற்றுறது அப்படின்னா உங்களோட கீபோர்டில் நருட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நருட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நருட்டோ மோட் அன்லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய நருட்டோ கேரக்டர்ஸ் இங்கே இருப்பாங்க. நான் இப்போது நருட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நருட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. பட் நம்மளுக்கு எப்படி நருட்டோ மோட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு, அதாவது நருட்டோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இப்போது நான் அதை சொல்கிறேன். நீங்கள் நருட்டோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இது அத்தனையுமே தான் நருட்டோட பவர்ஸ். நான் இந்த ஃபஸ்ட் பவரை தவிர மிச்ச 3 பவரை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது செகண்ட் பவரை நம்ம ஒர்க் ஆக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பவர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பவர். அதனால் நான் செகண்ட் ஜுட்ஸு அண்ட் தேர்ட் ஃபோர்த் அது 3ஐயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்மளோட செகண்ட் ஜுட்ஸு என்ன அப்படின்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு இந்த ஷேடோ க்ளோன்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பவர்ஃபுல்லாக தான் இருப்பானுங்க. பட் இருந்த மாதிரி கொஞ்சம் மறைஞ்சிடுவானுங்க. நம்ம கொஞ்சம் என்பிசிஸ்லாம் இவனுங்களை சும்மா டச் பண்ணாலே காற்று போல் அப்படியே புகை மாதிரி மறைஞ்சி போயிடுவானுங்க. அதனால் இவனுங்க அந்தளவுக்கு பவர்ஸ்லாம் கிடையாதுங்க. பட் இவனுங்க மறைஞ்சானுங்க அப்படின்னா நம்மளுக்கு கேங்ஸ்டர் அப்படின்னு மேலே ஒன்று கம்மியாகும். இப்போ பாருங்கள் இவனை போட்டு அடிக்கிறானா, இப்போ சுட்டதுமே மறைஞ்சிடுவான். மேலே பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் இந்த பாருங்கள் கம்மியாகிட்டு போதா. இப்போ இவனே சுற்றுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு எனக்கு. இப்போது நம்ம தேர்ட் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஜுட்ஸு ரசிங்கன். இப்போ நம்ம ரசிங்கனை யூஸ் பண்ணுறதுக்கு +3 அழுத்தணும். +3 அழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரசிங்கன் அன்லாக் ஆகிடும். இப்போது ரசிங்கனோட பவரை நீங்களே பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இதை வச்சு நம்ம என்பிசிஸை மட்டும்தான் அடிக்க முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம கார்ஸையும் கூட இதை வச்சு பிளாஸ்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன். இப்போது ரசிங்கானை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு காரை வந்து கிக் பண்ணிங்க அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடும். அண்ட் நருட்டோட 4th பவர் +4 அழுத்தினீங்க அப்படின்னா நருட்டோட 4th பவர் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். 4th பவர் பார்த்திங்கன்னா நீங்கள் உருவம் மாறுறது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்களுக்கு வாண்டட் லெவல் வந்தது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். அண்ட் நீங்கள் கிக் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அது மறைஞ்சிரும். நீங்கள் பவர் குறையிற வரைக்கும் இருக்கணும்னு சாக்ரா குறையிற வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ட்ரெயினை
ரசிங்கனை வச்சு அடித்து பார்க்கலாம். இருங்க, ரசிங்கனை இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு ரெயின் அடிக்கலாம். இல்லை, ட்ரெயினை நம்மளால் அடிக்கலாம் முடியாது, அது நம்மளை அடித்து தூக்கிடுச்சு. ஓகே, இவனும் செத்துட்டான், பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்த கேரக்டரோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வருங்க கைஸ், இது போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, இப்போது நருட்டோ போயிட்டு சிஜே வந்துட்டார். இது வேறு ஸ்கிப் ஆக மாட்டேங்குது, இதுதான் பிரச்சனை இதில். ஒரு நிமிஷம் வருங்க, இது ஸ்கிப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக இப்போ அது போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கேரக்டரோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இங்கே வந்துட்டு நருட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நருட்டோ மோட் அன்லாக் ஆகிடும், எப்பவும் போல தான். இப்போ நம்ம சாஸ்கே எடுத்துருக்கோம். சாஸ்கேவோட ஃபர்ஸ்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா சிடோரி. இது வந்து ரீஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரீஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த போலீஸ்க்கு அடித்து பார்க்கலாம். இது ஒன்றும் ரசிங்கான அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்லை, பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு அளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவர் இருங்க, செகண்ட் பவருக்கு பதிலாக நான் ஃபஸ்ட் பவரை அழுத்திட்டேன். பரவாயில்ல, நம்ம சாஸ்கே வச்சு கார்ஸை பிளாஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம கார்கிட்ட போயாச்சு. கிக் பண்ணால் எதுவுமே ஆகலை. ஸோ சாஸ்கேயோட சிடோரியை வச்சு நம்மளால் கார்ஸை பிளாஸ்ட் பண்ண முடியாது, பட் என்பிசியை நம்மளால் கிக் பண்ணி சாவடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சாஸ்கேயோட செகண்ட் பவரை அன்லாக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபயர் பால் ஜுட்ஸு. இது அந்தளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. இருங்க, நான் செகண்ட் பவருக்கு பதிலாக ஃபஸ்ட் பவரை அழுத்திட்டேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் டேப் 2 அழுத்தி அந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பட மாட்டேங்குது. இருங்கங்க, நான் கீழே போயிட்டு பட்டுருச்சு. செம்மையாக இருக்குல்ல பவர். எல்லா காருமே ஒரு ஷாட்டில் பிளாஸ்ட் ஆகுது. செம்மையாக இருக்குது இந்த பவரு. இருங்க, அங்கே இருக்கிற கார்ஸுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட்டதுமே வெடிச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்குது இந்த பவரு. ஓகே, இப்போ நம்ம சாஸ்கேயோட செகண்ட் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சாரி, தேர்ட் பவர். இதுதான் சாஸ்கேயோட தேர்ட் பவர். எல்லாருமே மொத்தமாக காலி. ஒரே ஒரு ஷாட்டில் எல்லாருமே மொத்தமாக காலி. செம்மையாக இருக்குது இந்த பவரு. இப்போ நம்ம சாஸ்கேயோட இருங்க, இப்போ நம்ம ஹைவேக்கு போயிட்டு சாஸ்கேயோட தேர்ட் பவரை மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அங்கே தானே நிறைய கார்ஸ் எல்லாம் வரும், அதனால தான் நான் ஹைவேக்கு வந்தேன். இப்போ நம்ம ஹைவேக்கு வந்தாச்சு, கார்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணலாம். ஐயோ கைஸ், நான் சத்தியமாக டேப் 3 தான் அழுத்தினேன், பட் கை மாறி ஏதோ டேப் 2க்கு போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் சிஜியாக மாறிட்டோம். இருங்க, மறுபடியும் இப்போ நம்ம சாஸ்கேயோட பவரை எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாஸ்கேவாக மாறியாச்சு. இப்போ நம்ம சாஸ்கேவோட தேர்ட் பவரை மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல அந்த கார்ஸ் எல்லாம் ஒன்றாக வைக்கணும். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்ட். அவ்வளோதாங்க, எல்லாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு கார் மட்டும் அங்கே தனியாக நிற்கிது, அதையும் நம்ம விடக்கூடாது. இதையும் பிளாஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே வந்துட்டு பிளாஸ்ட். அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பவர் உண்மையிலேயே செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குது இந்த பவர். பட் நம்ம கிட்ட வச்சு ஃபயர் பால் ஜுட்ஸ் யூஸ் பண்ணால் டேமேஜ் நம்மளுக்கும் விழுது. அதனால் நம்ம தூரத்துலேருந்து அந்த பவர் யூஸ் பண்ணணும். அண்ட் இதுதான் சாஸ்கேயோட ஃபோர்த் பவர். எல்லாரையும் போல தான், நருட்டோ போல தான் கேரக்டர் வந்து மாறுறது. சாஸ்கேயோட பவர்ஸ் இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம அடுத்த கேரக்டருக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் சிஜேவாக மாறிடலாம். சிஜேவாக மாறியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நருட்டோக்குள்ளே போயிட்டு தேர்ட் கேரக்டர் அன்லாக் பண்ணலாம். தேர்ட் கேரக்டர் சாக்குரா. இப்போ நம்ம சாக்குரா எடுத்தாச்சு. நடையே வேறு மாதிரி இருக்குது. இந்த வாரம் அக்காவையும் சாக்குராவோட நடையையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம சாக்குராவோட ஃபர்ஸ்ட் பவர் அன்லாக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பவர் வந்து கையில் என்னடா பவர் இது, செம்மையாக இருக்குங்க பவரு. நானும் ஏதோ வேறு மாதிரி இருக்குன்னு நினச்ச பவர், பட் செம்மையாக இருக்குது பவர். ஹெல்த் இல்லை இருங்க, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம சாக்குராவோட செகண்ட் பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம டேப் +2 அழுத்தணும். டேப். ஓகே, 2. ஓகே, நருட்டோ போல தான் சாக்குராவுக்கும் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுஸ் அன்லாக் ஆகிருக்கு. அண்ட் 2 ஷேடோ க்ளோன் தான். நருட்டோவுக்கு 3 வந்தது, பட் சாக்குராவுக்கு 2 தான் வந்திருக்கு. இந்த ஷேடோ க்ளோன்ஸை நம்ம போக வச்சுட்டு இப்போ நம்ம டேப் +3 அழுத்தி தேர்ட் பவரை அன்லாக் பண்ணலாம்.
ஓகே, தேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீல் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஹெல்த் பார் வந்து மேலே அதிகமாச்சு. இப்போ நம்ம ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சாக்ராவோட ஃபோர்த் பவர் என்ன அப்படிங்கிறத அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வருங்க, நம்ம வந்தாச்சு. ஓகே, டேப் ப்ளஸ். ஓகே, இதுவும் சாக்ராவோடது எல்லாரையும் போல தான் கேரக்டர் ஸ்விட்சிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேரக்டரோட பவர்ஸை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம உங்களுக்கு அடுத்த என்ன மோட் போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம சிஜேவாக மாறியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கேரக்டராக ககாஷியை தான் அன்லாக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ககாஷியை அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ககாஷியோட பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல டேப் ப்ளஸ் 1 இது. ஓகே, இதை அழுத்தினதுமே இப்போது சாஸ்கேக்கு வர்ற மாதிரியே சிடோரி வருது. சிடோரியோட பவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எதுவும் வித்தியாசமாக சேஞ்ச் ஆகலை, அதே மாதிரி தான் ககாஷியோட பவரும் இருக்குது. அண்ட் ககாஷியோட செகண்ட் பவர் நருட்டோ போல தான் எப்போவுமே ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, பட் 2 தான் வந்திருக்கு சாக்குரா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ககாஷியோட தேர்ட் பவர் இது தான். ஏதோ ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு. இதை வச்சு எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது எதுக்குமே உதவாத ஒன்று. இருங்க, ஏதாச்சும் ஒரு கேரக்டரை போயிட்டு நம்ம அடித்து பார்ப்போம், இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இவனாச்சும் இருக்கானா? இருங்க, அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை போய் நம்ம அடித்து பார்ப்போம் யூஸ் ஆகுதா அப்படின்னு இந்த நாயால். ஓகே, இந்த அக்காவை போய் நம்ம அடிப்போங்க. அக்கா நம்மளை மாறி அடிக்கிறாங்க. நாயே வந்து ஹெல்ப் பண்ணு. எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க. அதுக்கு அடித்தோம், அந்த அக்காவுக்கு எதுவுமே ஆகலை, சும்மா அது பாட்டுக்கு இருக்குது. இது ஒன்றுத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மோடில் ஒஸ்ட்டான பவர் அப்படின்னா இது ககாஷியோட இந்த நாய் பவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பவர் இது மறையட்டும், நம்ம அடுத்த பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது மறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷியோட ஃபோர்த் பவர். இதுவும் எல்லாரையும் போல தான், இதுக்கு முன்னாடி வந்த கேரக்டர்ஸை போலவே கேரக்டர் ஸ்விட்சிங் தான். அண்ட் இப்போ நம்ம ககாஷி இந்த போலீஸ்காரனுக்கு நம்ம சிடோரியை வச்சு ஒரு போடலாமா? இருங்க, சிடோரியை நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணியாச்சு. இப்போ போடுறவனு சாக மாட்டேங்கிறானே. நீங்கள் போடுவோம் மறுபடியும் போடுவோம். சாப்பிடா செத்துட்டா. நம்மளுக்கு அப்படியே வாண்டட் லெவன் வந்துருச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.